வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாட்டு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கற்பனை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே 200 கிராம் ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு ஒரு 3/4 வேக்காடு வேந்த பிறகு வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு நல்லா பிளேட்டில் இது மட்டும் கொட்டி ஆற விட்டுருங்க. நல்லா உதிரியாக இருக்கணும் நமக்கு ரைஸு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடானதும் கொஞ்சமாக இது கூட ஒரு பெரிய வெங்காயம், இது கூட கொஞ்சம் குடமிளகாய், கொஞ்சம் கேரட்டு, இது கூட கொஞ்சமாக கோஸ். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. இதை ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதக்குனது இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே ரைஸ் வேக வைக்கும் போது நம்ம லேசாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சமாக இதுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இது மட்டும் கிளறி விடணும். நீங்கள் இது பண்ணி கிண்டினீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். இது மட்டும் சும்மா லேசாக நல்லா கிளறுங்க. நமக்கு அந்த சோயா சாஸ், பெப்பர், உப்பு எல்லாம் நல்லா இதாகணும் ரைஸில். இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கடைசியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.